ஹலோ குட்டி பசங்களா, இன்றைக்கி சொப்பு ஜாமா சமையலில் மரவள்ளிக்கிழங்கு பொரியல் செய்ய போகிறோம். தேவையான பொருட்கள்: மரவள்ளிக்கிழங்கு, கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, உப்பு, எண்ணெய், மிளகாய், தண்ணி, மஞ்சள் தூள். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாணலில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடாயிட்டேன்னு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சு வந்துட்டானே கருவேப்பிலை, காய்ந்த மிளகாய், தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. சின்ன சின்னதாக மரவள்ளிக்கிழங்கு வெட்டி சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். மரவள்ளிக்கிழங்கு வெந்து வந்திருக்கும். மூடியை திறந்துக்கலாம். மரவள்ளிக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். மரவள்ளிக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். மரவள்ளிக்கிழங்கு பொரியல் சூப்பராக இருக்குது. நீங்களும் சொப்பு ஜாமா வச்சுருந்தா செஞ்சு பாருங்கள். பாய்.